இவெல்லாம் ஒரு நாட்டாமா, இவனுக்கு ஒரு வேட்டி சட்டை. இவன் கள்ளச்சாராயம் காய்ச்சதுனால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா? இந்த பொழைக்கிறதுக்கு பேசாம கூட்டி கொடுத்து பொழைக்கலாமே. அவன் தாடியும் மூஞ்சியும் நிக்கிற முனிய பாரு, விளங்காத பையன். இந்த அவசாரி பையனால்தான் என் குடும்பம் ரெண்டாயி வீதியில நிக்குது. இவனுங்களுக்கெல்லாம் எதுக்கு ஜிப்பா போட்டுட்டு ஊருக்குள்ள நாட்டாம தெரியணும்? வெக்கம் கட்டவனுங்க. ராசையா மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா தாப்பா இந்த மாதிரி ஆளுங்களோட கொட்ட அடங்கும். எவ்வளவு ஒருத்தி குழந்தை பெற முடியாம செத்து போயிட்டான்னா நீ வாடி செத்து போயிருவ. உன்னை பெத்து போட்டு குத்து கல்லாட்ட நிக்கிறனே, நான் என்ன செத்தாடி போயிட்டேன். நீ திருவிழாக்கு தான் போயிருக்கேன் ராசியா நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி கல்யாணத்துக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுனேன்னு தெரிஞ்சா ஊர்ல உன்னை எந்த பயடி கட்டிக்குவான்? ஆம்பளை இல்லாத வீடு, கைம்பொண்டாட்டி வளர்த்த பொண்ணு, ஓடுகாலின்னு ஊர்ல கேவலமா பேசுவாங்களடி. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல? இத பாரு புள்ள, கல்யாணத்துக்கு நாளும் குடிச்சாச்சு, 4 ஊருக்கு சொல்லியும் விட்டாச்சு. ஆசையா உன்னையே கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கிறான். அவ ஆசையில மண்ணள்ளி போட்டுறாத பேச்சம்மா. கல்யாணத்தன்னைக்கு இப்படி ஏதாவது ஏடா கூடமா செஞ்சு கேவலப்படுத்துறாரு தாய். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மாமா ஆசைப்பட்டா வேற யாரையாவது கட்டிக்கிறட்டும், எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் செத்து போயிருவேன் அத்தா. ஒண்ணும் அப்படிலாம் சீக்கிரம் போங்க. எல்லாரும் மனக்கூடாம சாப்பிடுங்க. போங்க போங்க போங்க. அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது. சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்காந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூ சித்தப்பு பெரிய நேரு பரம்பரை. தயலி சட்டையில ரோஜா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான். நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலையை என்ன பண்ண? பிடிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் என்னடா அது? ஏல சாப்பாட்டுக்கு. ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலவோடு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த கேவலப்படுத்த நீ. பவடை தவணியு பார்த்து உருவமா பேச்சி பேச்சி தூக்குற மாதிரி நடிச்சு மாமா மூட கிளப்புறிய. மாமா எப்படி எழுப்புறான்னு பாரு. கொஞ்சம் சுருக்கு போய்
சத்தம் போடாத. ஏன் 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 அழுவுற? என் பக்கத்துல வராதீங்க வராதீங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி சரி அழாத, நான் வரல. நீ படுத்து தூங்கு. நான் அதோ அங்க அப்படியே படுத்து தூங்குறேன். படுத்துக்க படுத்துக்க. சொன்னாங்க முதல் நாள் ராத்திரியே ஒண்ணும் நடக்காதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு பாத்துக்கலாம். அனுப்போம், லைட்டையாவது அனுப்போம். எதுக்கு சத்தம் போடுற? லைட் அணைக்காதீங்க, எனக்கு தூக்கம் வராது. லைட் அணைக்கலாமா? இன்னைக்கு ஃபுல்லா லைட்டோட தூங்கலாம். தூங்கு, நான் அப்படி தூங்குறேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் கரண்ட் கட் பண்ணுவானுங்க, இந்த மாதிரி நேரத்துல ஃபுல்லா எரிய விட்டுருவானுங்களே. நமக்கு எப்பவும் போல தலகாணி தான். தூங்குடி. என்ன ராசையா, கல்யாணம் பண்ண கையோட வரி வசூல் பண்ண வந்துட்டு? தலை எழுத்து, சந்தை யாரும் குத்தகை எடுக்கல. வசூல் பண்ணிட்டு நம்ம பொறுப்பு தானே. பணத்தை கொடு. அப்ப இன்னைக்கு உனக்கு வீட்டுல மேட்ரிஸா கட்டு. வயசாலும் குசுமு போலையா உனக்கு? அம்மா வண்டி வருது, வாங்கடா வந்தானம் பண்ணுங்கடா, வந்து இந்த எருமைய தள்ளுங்கடா. ஓரம்போ இது என்ன கொடுமையா இருக்கு? நேத்தைக்கு தான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு என்னடானா எருமை மேல ஏறிக்கிட்டு சந்தைக்கு சவாரி வாரா. வெக்கம் கட்ட சிரிக்கி. டேய் பாத்து பத்துங்கடா. அடியாத்தி, இவகிட்ட ராசையா என்ன மாட்டிட்டு என்ன பாடுபட போறாரோ? எனக்கு இப்படி ஒரு மருமக வாச்சிருக்கணும். கைய கால முறிச்சு வீட்டுல உட்கார வச்சிருக்க மாட்டேன். அவளை குறை சொல்லி என்ன புண்ணியம்? கட்டினவன் கண்டிப்பா இருந்திருந்தா இந்த கழுத சிரிக்கு இப்படி எருமை மேல வருவாளா? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச கையோட ராசையாவை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டாளே. அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அறிவு கட்டு சரிக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்திருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடிதான் ஊரை சுத்திட்டு இருந்த, அதுக்கப்புறம் பொம்பளையா பொறுப்பா வீட்டுல அடங்கி இருக்க வேண்டாம்? வெளிய பாக்குறவன் என்ன நடி நடப்பா? பரலூசா இருந்தாலும் பாவம் அத்தை பொண்ணாச்சன் கட்டிக்கிட்டான் பாரு, என்ன என்ன அடிச்சுக்கணும். முழிக்கிற முடிய பாரு, வெட்ட போற ஆடு மாதிரி முடிய நோண்டி களவாணி சரிக்கு. என்ன லூசு களவாணி சிரிக்குன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். பேச பேச சங்கல ஏறி மிதிச்சிருவேன். அவதான் சின்ன பொண்ணு, என்ன ராசியா இதுக்கு போய்? என்ன நொன்ன ராசியா? வாயில விரலாச்ச கடிக்க தெரியாது பாரு. புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கமே, வேலையில இருந்து புருஷன் வருவானே, அவனுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடணுமே, அவனை அன்பா அனுசரிச்சு அணைச்சுக்கணுமே இல்லாம சின்ன பசங்களோட சேர்ந்து எருமை மாட்டு ஊர்வலம் போறான். பெரிய பட்டத்து இளவரசியா பவனி வரா. இனிமே அந்த பயல்களோட உன்னை கண்டதுடன் வெட்டிடுவேன். என்னடா வழியை மறைச்சிட்டு நிக்கிறீங்க? பேச்சியம்மால எங்க கூட சேர வேணாம்னு சொல்லி ஏன் அடிச்ச? ஏய் சுண்ணாம்பு, அவன் என் பொண்டாட்டிடா. அவளை அடிப்பேன் மிதிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? மனிதன். யா யா நேத்துல இருந்துதான் பேச்சியம்மா உங்க பொண்டாட்டி. ஆனா எங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ எங்க தோஸ்த். என்னடா அவங்க என் தோஸ்து? இத்தனை நாள ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம கழுதைய விரட்டுறதும் எருமை மேல போறதும் தோப்பு துறவெல்லாம் சுத்திட்டு இருந்தீங்க. அதெல்லாம் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப அவ கல்யாணம் ஆனவ. அப்ப இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? மயிலே மயிலேன்னா எறவு போடாது, நாம தான் புடுங்கணும். கரெக்ட். 3 பேர் வயசு கூட்டினாலும் என் வயசு இருக்காது. இறங்குனா டவுசர் காணாம போயிடும். போங்கடா. பேச்சி அம்மாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நாம செய்யற தப்பு தப்பே இல்ல. தளபதி என்ன மப்பேறி போய் தெரியுறீங்களா? இறங்குனா பாரு. இறங்க விட்டுருவானா இந்த தளபதி? பேசி இந்த பத்தியா உனக்குதான். இந்த மாதிரி பிபி ராட்டனம், இந்த மாதிரி தம்பூரா, இந்த மாதிரி உனக்கு இந்த கடல்ல உருண்டை முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா எடுத்துக்க. 1000 தான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அத நாமளே 4 செவத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். ஏதோ மாமே ஆத்திரத்துல காலையில உன்னை லேசா அடிச்சுட்டேன். அத போய் இந்த சின்ன பசங்க கிட்ட சொல்லாம இந்த பாரு மாம மண்டைய உடைச்சிட்டானுங்க பாவிங்க.
அதை விடு. எதுக்கு அந்த அருவாமனை கத்தி எல்லாம் வச்சிருக்க? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாமா பக்கத்துல வா. நேத்துதான் தூங்கிட்ட, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா ஒன்னா விளையாட்டு விளையாடலாமா? நீ போய் உங்க அம்மா கூட விளையாடுப்போ. நோ 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 நோ, இது நீயும் நானும் விளையாடுற விளையாட்டு. கம் அண்ட் சிட் மை பக்கத்துல. கம் வா. ஐயோ 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 ஐயோ. ஏய், உங்க ஆட்டோட கறிகறி போட்டு வளர்க்கல. வராத, போயிடு. கிட்ட வந்த அருவாமனையில வெட்டிடுவேன். வெட்டிடுவியா? உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஏடி, கட்டிட்டு வந்த உடனே வெட்ட அளவுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? இந்த பாரு, நான் 2 நாளா படுற அவசரம் அந்த காடுக்கு தான் தெரியும். ஆமா, இந்த பாரு, நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. பிரச்சனை பண்ணாம நான் சொல்ற மாதிரி ஒத்து போயிடு. என்ன நான் சொல்றேன்? ஐயோ, முத்தமா, இன்னைக்கு மில்லுல நைட் ஷிஃப்ட் இல்ல, நைட்டு பூரா உன் கூட தான் இருக்க போறேன் முத்தமா. சும்மா இருங்க, இவங்க வேற என் மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா, 3 பிள்ளைங்க பெத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் இருக்கிய. தாங்க முடியலையே. இதுக்கு மேல சத்த முடிய கொன்னுடுவேன். ஆண்டவனே, எனக்கு 5 ஏக்கர் நஞ்ச கொடுத்த, 6 ஏக்கர் புஞ்ச கொடுத்த, அரசாங்கத்துல உத்தியோகம் கொடுத்து, ஆயிரக்கணக்கில் சம்பளமும் கொடுத்த, அழகான பொண்டாட்டியும் கொடுத்த, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். பேய்.